சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போது. மேலும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுனால தொடர் விடுமுறைகள் இருக்குது. கண்டிப்பாக படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் செய்யும் என நம்பப்படுது. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ஜெயிலர் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. ஜெயிலர் படம் தொடர்ந்து வேட்டையன், லால் சலாம், கூலி 3 படங்களில் நடித்தார். ஆனால் 3 படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியே கொடுக்கல. ஏன்னா ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு பெரும் லாபத்தை தந்த படம். இப்போ ஜெயிலர் 2 படம் நெல்சன் அவர்கள் மீண்டும் எடுக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கொடுத்து ஒரு பெரும் சக்ஸஸை கொடுக்கும் என நம்பப்படுது. சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஜெயிலர் 1 படத்தில் நடித்த அனைத்து கேஸ்டிங்கும் இந்த படத்துலேயும் நடிக்கிறாங்க. எக்ஸ்ட்ராவாக இந்த படத்தில் ஷாருக் கான், பாலையா, விஜய் சேதுபதி, சுராஜ் வெஞ்சமுரு, அது மட்டும் இல்லாமல் மிதுன் சக்கரவர்த்தி தான் இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணுறதா சொல்லப்படுகிறது. மேலும் இந்த படத்தில் முக்காவாசி சீன்ஸ் எல்லாமே ரஜினி தான் டூப்பே போடாமல் பண்ணியிருக்காராம். காரணம் படத்தில் எல்லாமே ரியாலிட்டியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் இப்போவுமே அந்த வேகத்தோடு இருக்கார். தொடர்ந்து தன்னால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நடிக்க முடியுமோ அந்தளவுக்கு படத்தில் நடித்து கொடுக்குறாரு. அதை தொடர்ந்து இந்த படத்தோட ரிலீஸ் ஆகஸ்ட் மாதம் இருக்கிறதுனால இப்போத்திலிருந்தே ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், அதற்கான டைம் வந்துருச்சு என நெல்சன் முடிவு பண்ணியிருக்காரா. தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இசை வெளியீட்டு விழாவை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஆரம்பத்தில் ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவிலே ரஜினி பேசிய காக்கா கவுக்கு கதை உலகம் முழுக்க பேசும் பொருளாக மாறினது. அதை தொடர்ந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 இசை வெளியீட்டு விழாவில் என்ன பேச போகிறாரு. ஆனால் விஜயை பற்றி பேச வாய்ப்பு கிடையாது. ஏன்னா விஜய் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சு அவர் வெற்றிகரமாக போய் கொண்டிருக்காரு. கண்டிப்பாக ஆனால் ரஜினிகாந்த் பேசும் விஷயங்கள் அனைத்தும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் கூலி படத்தில் ரஜினி பேசிய விஷயங்கள் அனைத்தும் ட்ரோல் மெட்டீரியலாக ஆச்சு. இந்த ஜெயிலர் 2 இசை வெளியீட்டு விழாவில் யார் யாரெல்லாம் பங்கேற்க போகிறாங்க, என்னென்ன பேச போகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.